ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம தனுஷ் அவர்களுடைய அடுத்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துன்னா ஜூலை 10ஆம் தேதி வரப்போறதா இப்போ அஃபீஷியலா தனுஷ் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ போஸ்டர் பார்க்கும்போது டிவி அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. டி அப்படின்றது நம்ம தனுஷ் தான். வின்றது யாரு, வெங்கட் பிரபுவா இல்ல வெற்றிமாறனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இல்ல வெங்கட் பிரபு தான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆக்சுவலா வெங்கட் பிரபு அவர்கள் என்ன கதை வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தான் ஒரு கதை சொன்னாரு, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ அந்த மூவில வந்து ஒரு சில ஒர்க்லாம் நடந்துச்சு, போயிட்டு வந்து டேஜிங் டெக்னாலஜி எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு சில காரணங்களால அந்த படம்னா சிவகார்த்திகேயனால பண்ண முடியல, எஸ்கேவால பண்ண முடியல. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தனுஷ் அவர்கிட்ட நரேட் பண்ணியிருக்காராமா அந்த கதையை. ஸோ நம்ம தனுஷ் அவர்களும் ஆல்மோஸ்ட் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதுதான் கன்ஃபார்ம் ஆகி நடக்க போகுதா அப்படின்னு மாதிரி தோணுது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில தான் நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்க போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வெங்கட் பிரபுவா வெற்றி மாறனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம தனுஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 5-6 படங்களை கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தையும் கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இத்தனை படங்களும் வச்சிருக்காரு. எப்போதெல்லாம் எடுத்து முடிச்சு கொடுக்க போறாரு அப்படின்றது தெரியல. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ஷாக் எனக்கு வந்தது என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நம்ம சாய் அபியங்கர் இந்த ஒரு போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. யோ மிலிட்டரி நீ எங்க அப்படின்னு கேட்டா இவர் தான் மியூசிக் டைரக்டர்ங்கறாங்க. அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சாய் அபியங்கர் ஒரு ஹீரோவோட ஒரு படம் பண்ண பண்றாரு, சேர்த்து வச்சு 4-5 படமா பண்ணிட்டு வந்துருவார் போல இருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சூர்யாவோட சேர்ந்து கருப்பு பண்ணாரு. இப்ப சூர்யா அவருடைய 48வது படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி இப்ப தனுஷ் அவர்களுடைய ஓம் படத்துக்கு பண்றாரு. அப்படியே தனுஷ் அண்ட் வெங்கட் பிரபு இந்த டீமுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி டியூடு பண்ணாரு. இப்ப நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எடுக்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டரா போயிருக்காரு. இந்த மாதிரி தலைவன் வந்து அடுத்தடுத்த படங்கள் போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருக்கான். இவர் தனுஷுக்கு மேல போயிட்டு இருக்காரு, அடிச்சு தூக்கி அந்த மாதிரி இவர் வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம சாய் அபியங்கர் தான். ஸோ கண்டிப்பா இன்னொரு தரமான சம்பவத்தை படத்தில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு எதிர்பார்ப்பு எல்லாமே டேரக்டர் தான். ஸோ பார்ப்போம் ஜூலை 10ஆம் தேதி என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஏதாவது போஸ்டர் விட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, அப்டேட் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்றேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷ் அவர்களுடைய அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய டேரக்டர் வந்து வெங்கட் பிரபுவா வெற்றி மாறனா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஜூலை 10ஆம் தேதி இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ யாரும் அதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.